நம்ம தோட்டத்தில் பாருங்களேன் எவ்வளோ மணல் கீரை. இருங்க நான் உட்காந்துட்டு பேசுகிறேன் முடியல. இங்கே பாருங்கள் அந்த பில்லுக்கு நடுப்புற எவ்வளோ மணல் கீரை பாருங்களேன். இது எல்லாமே மணல் கீரை தான். அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பீட்ரூட் கலரில் இருக்குது பாருங்களேன். இது இப்போ தான் மழை பெஞ்சதால ரொம்ப குட்டி குட்டியாக வந்துருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பறிக்கிறோம் பாருங்கள். பொறுமையாக எடுக்கணும். இதெல்லாம் நம்ம அவசரமாக பறிக்க முடியாது. ரொம்ப குட்டி குட்டி கீரை இதெல்லாம். கொஞ்சம் முத்துச்சுன்னா ரொம்ப பெருசு பெருசாக ஆகிடுது பாருங்கள். இது மாதிரி ஆகிடுதா. இது நிறைய விதை வந்துடுது. இங்கே பாருங்கள். இதுவும் அதே தான். ஆனால் அந்த கலர் ரொம்ப தெரியல பாருங்கள். இதில் குட்டியாக இருக்கும்போது நல்ல கலரு. மழை பெஞ்சதால் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமையலுக்கு கடையணும். இது புளி போட்டும் கடையலாம். நம்ம வெறும் பருப்பு போட்டும் கடையலாம். நல்லாயிருக்கும். நான் கடைஞ்சேன்னா அந்த கிராமத்துக்கு வந்தேன்னா ஒரு 2 பேருக்குன்னா நான் கண்டிப்பாக கடைஞ்சி கொடுப்பேன். அவங்களுக்கு பறிக்க டைம் இல்லை. எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க. நான் செஞ்சேன்னு சொன்னாவே என்கிட்ட கொஞ்சம் கொடுன்னு கேட்பாங்க. அதுக்காக இன்றைக்கி மணல் கீரை கடையில் நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாள் பொறுத்து தான் வீடியோ போடுறேன். பாருங்கள். இது கிடச்சா விட்டுறாதீங்க. நிறைய மார்க்கெட்லலாம் இப்போ இந்த நம்ம எங்கள் வீட்டு சைட்லலாம் கும்மிடிப்பூண்டி பக்கம்லாம் கொஞ்சம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எல்லாம் நிறைய வாங்குகிறாங்க. இதெல்லாம் தேடி பிடிச்சி வாங்குகிறாங்க இப்போ. அதனால் விற்கிறாங்க. இது தரப்பசலை எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. உங்கள் ஊர்லேயும் கிடச்சா இதை விட்டுறாதீங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாள் தண்ணியில் போட்டு வச்சேன் நான் அலசலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்தில் நான் மறந்துட்டேன். அது பார்த்தா அப்படியே பீட்ரூட் கலரில் அந்த தண்ணியே மாறி போயிருந்தது கொஞ்சம் நேரத்தில். ஆனால் ஒரு மாதிரி வாசனை வந்துடுச்சு. நான் செய்யலை அதை. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது நிறைய இருக்குது. இது எல்லாமே மணல் கீரை தான். தேடி நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்கள். பொறுமையாக கீழே உட்காந்து பொறுமையாக தான் பறிக்கணும். இது மொத்தமே மணல் கீரை தான். இதை தேடி பிடிச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள். இது பெருசாகிடுச்சதால விதை வந்துட்டுருக்குது. அந்த விதை சதுரி தான் இப்போ இவ்வளோ கீரை வந்துருக்குது இதில். அதனால் பொறுமையாக நம்ம எடுக்கணும். பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் இதெல்லாம் மணல் கீரை தான். கிடச்சா யாரை விட்டுறாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் கிடைக்காத பொக்கிஷம். எங்கள் மாமியார்லாம் இருந்தாங்கன்னா இது எப்பவுமே செய்வாங்க. எங்கள் மாமியார் நான் இருக்கும்போது இங்கெல்லாம் ஒன்றா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எங்கள் மாமியார் தேடி பிடிச்சி இதெல்லாம் கேட்பாங்க. எங்கள் மாமியார் போய் பறிக்க மாட்டாங்க. கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பறித்து தருவாங்க. இந்த களை எடுக்கிறவங்களாம் வராங்க இல்லையா, அவங்களாண்ட கேட்டு எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க ஆளுங்க சாப்பாடு செய்யும்போது வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டு எடுத்துகிட்டு எங்கள் மாமியார் செய்வாங்க. வாரத்தில் ஒரு நாள்னால் எங்கள் மாமியார் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. பாருங்கள். மணல் கீரை பறிச்சாந்தாச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் இந்த சாரணைக்கீரை கிடச்சிது. நல்லா இருந்தது. அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.